இன்றைக்கும் ஒரு சின்ன எறும்புட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்த ஒன்றும் இல்லை, நிறைய பெரிய விஷயங்களை நாம் இன்னைக்கு கற்றுக்கிட்டு எறும்பு குட்டி எறும்பு தான். ஆனால் அது கடிச்சதுன்னா யாராலையும் தாங்க முடியாது. அதாவது அதுவும் ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்து நம்மளை கடிச்சிருச்சுன்னு சொன்னால் உண்மையில நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குட்டி எறும்பு தான். ஆனால் அதுகிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்குது. எறும்பு முதல்ல கற்றுக்கிட வேண்டியது சுறுசுறுப்பு. பாருங்களேன், சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி தூங்கி கொண்டு இருக்கட்டும் என்று தூங்கி கொண்டிருப்பாய். சோம்பேறியை பார்த்து சோம்பேறி பார்த்து எறும்பு கேட்குது, நீ இன்னும் எவ்வளோ நேரம் தூங்குவ? பாருங்க, ஒரு சின்ன எறும்பு எவ்வளோ சுறுசுறுப்பு. என்னைக்குனாலும் எறும்பை சும்மா நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்காது. சரையாக போகும், வேகமாக போகும், வயலில் எதுனாலும் ஒன்று கவ்விக்கிட்டு போகும். அதுவும் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா சரசரன்னு போகும். அது மெதுவாக கூட நடக்காது. எறும்பு அவ்வளோ, நம்ம எப்போனாலும் ஒரு எறும்பை பார்த்துட்டு அதை அடிக்கணும்னு சொல்லி இப்படி திரும்பி பார்க்குறதுக்கு எறும்பு காணா போயிடும். அவ்வளோ வேகமாக நடக்கும். எறும்பு சுறுசுறுப்பானது. இந்த சுறுசுறுப்பை நாம் எறும்பிடமிருந்து கற்றுக்கொண்டா நிச்சயம் நம்ம கடனாளியாக இருக்க மாட்டோம். நம்ம நிறைய சம்பாதிப்போம். நம் வேலைகள் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். சோம்பேறி தன் வாயில் கை வச்சுட்டு அறுப்பு காலத்தில் போய் எதனாலும் கேட்டால் அவனுக்கு ஒன்றும் யாரும் தரமாட்டாங்க. இவன் போய் வயலில் உழைக்கணும், இவன் வேலை செய்யணும். சோம்பேறியாக இருந்துட்டு சிலர் என்ன செய்வாங்க, பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் உடம்பு சோம்பல இந்த நேரம் மற்றவங்ககிட்ட போய் காசு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன கொடுக்குறியான்னு. உண்மையில் பார்க்க போனால் அவங்க சுறுசுறுப்பாக வாழ்க்கையில் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. எறும்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அந்த எறும்பு என்ன பண்ணுது, 6 மாதம் மழை காலம்னு அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அதுவே 6 மாதம் மழை காலம்னு சொல்லி சாப்பாடை சேமித்து வைக்கிறது. எறும்பு யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கிறது இல்லை, யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. அழகா அது சுறுசுறுப்பில் 6 மாதத்துக்கு தேவையான உணவை அது நல்லா போய் சேர்த்து வச்சிருது. நம்மளும் திடீர்னு ஒரு அவசரத்துக்கு ஒரு செலவு வருமே, பிள்ளைங்க படிப்பு வருமேன்னு சொல்லி நாம் பணத்தை என்ன செய்யணும், எறும்பை போல சுறுசுறுப்பாய் நாம் வேலை செய்து அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும். எதிர்காலத்துக்கு என்று சேர்த்து வைக்கணும், கொஞ்சம் அவசர செலவுக்கு. இன்னும் எறும்பு பார்த்திங்கன்னா லைனாக போகும், சரசரையாக போகும்னு சொல்லும். இந்த சரசரையாக போகும்போது பார்த்தா ஒன்று இடிக்காது, ஒன்று சண்டை போடாது. அப்படி ஒரு வேளை இது வேகமாக போய்கிட்டு இருக்கிறதுல எதனாலும் ஒன்று அப்படி முட்டுச்சின்னு வச்சுக்கிங்களேன், அது ஒன்று விஷ் பண்ணிவிட்டு அப்படி சைடில் கூடி போயிடும், உடனே போயிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமா? நம்ம டிராஃபிக்கில் நிற்கும்போது, காரில் போகும்போது, வரிசையாக கார் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் முந்தி போகணுன்னு சொல்லி ஒருத்தர் அந்த இடத்துல அவசரமாக நம்ம ஓடுறோன்னு சொல்லி பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் அடுத்தவங்களை நம்ம கார் இடிச்சிருச்சுன்னா உடனே அவனோட சண்டை. அந்த எறும்பை பாருங்கள், அவ்வளோ லைனாக அழகாக போகுது, பியூட்டிஃபுல்லாக போகும். அப்படி ஒருவேளை முட்டினா டக்குன்னு அப்படி தெரியும். ஆனால் அது வாயில் எதனாலும் இருக்கும், அப்படியே சாரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுபோல் தான் பிரியமானவர்களே, எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதட்டிருந்து அந்த நல்ல பண்பை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவங்களோட நம்ம சண்டை போடக்கூடாது. எறும்பு உண்மையிலேயே அது அற்புதமான ஒரு சின்ன ஒரு ஜந்துவாக இருந்தால் கூட அது நமக்கு பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. நிறையா கார் பார்க்கிங்கில் காரை எடுக்கிறதுல, சிக்னலில் முந்துறதுல நிறையா சண்டை, அந்த சண்டை பெரிய சண்டை வரைக்கும் போயிருக்கு. எறும்பிடமிருந்து கற்றுக்கொள்வோம். மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். அது எப்படி மதிக்குது பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, எறும்பு என்ன செய்யும், ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்கும். எறும்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உணவு கிடச்சதுன்னா ஒரு எறும்பால் இழுக்க முடியாதா? ஒரு 50 எறும்பு, 20 எறும்பு, 100 எறும்பு ஒன்றா அதை பிடிச்சி, ஒரு சில எறும்பெல்லாம் பார்த்தா மேலேயே இருக்கும், அந்த கொண்டு போகிற அந்த பொருள் மேலேயே நிற்கும். இதுங்க அழகாக இழுத்துட்டு போகும். மொத்தமாக ஒத்துமையாக செய்யுது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? ஒற்றுமை எங்கே? கல்யாணம் முடித்த உடனே அம்மா அப்பா தனியாக, பொண்ணு மாப்பிள்ளை தனியாக. அம்மா அப்பா யாரும் தேவையில்லை. ஒரு வேலைன்னு சொன்னால் நான் பார்க்க மாட்டேன், நீ பார்.
ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு வீட்டில் கூடுகையாக இருக்கட்டும், அந்த எறும்பு எப்படி ஒன்று சேர்ந்து இருக்குதோ அது மாதிரி ஒரு ஒற்றுமையை நாம் கற்றுக்கொள்வோமா? அந்த மாதிரி இருக்கும்போது வாழ்க்கை எவ்வளோ இனிமையாக இருக்கும் தெரியுமா? நீ ஒன்று செய்ய, நான் ஒன்று செய்ய, சேர்ந்து நம்ம வேலை செய்வோம். அப்படி செய்யும்போது நமக்கு பலவீனமும் நம்ம அடைய மாட்டோம். அந்த வேலை செய்கிறதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். எறும்பிடத்திலிருந்து அந்த ஒற்றுமையை நாம் கற்றுக்கொள்வோம். அது குட்டி எறும்பு தான், ஆனால் அது பாருங்க எவ்வளவு ஒற்றுமையாக, எவ்வளவு அழகாக போகுது. ஆம் பெருமனர்களே, நம் வாழ்க்கையில் எறும்பிடமிருந்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்வோம், மற்றவங்களை மதிக்க கற்றுக்கொள்வோம், சேமிக்க பழகி கொள்வோம். அது மாத்திரம் இல்லை, இப்போ நான் கடைசியாக சொன்னது போல் அந்த எறும்பிடமிருந்து நாம் மற்றவர்களை மதிக்கிறது மட்டும் இல்லை, ஒற்றுமையாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஒன்று சேர்ந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலும் நம்ம கூடும்போது எறும்பு போல் இருப்போமே, நான் செய்கிறேன்னு சொல்லி ஒன்று சேர்ந்து, அது எவ்வளவு அழகு இல்லை? மற்றவங்க பார்த்தா கூட பொறாமப்படுவாங்க, அந்த மாதிரி அழகு. சில வீட்டில் அப்படி இருப்பாங்க, நாத்தனார், மச்சினிச்சி, இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க ஒன்று சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு அவங்க வேலை செய்கிறத பார்த்தா, ஒற்றுமையாக இருக்கும்போது பார்த்தா அவ்வளவு அழகு, அழகான வாழ்க்கை. சிலர் குடும்பத்தில் தான் நான் செய்ய மாட்டேன் போட்டி போடுவாங்க. இன்றைக்கு போட்டி போட வேண்டாம். எறும்பிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். எறும்பிடத்திலிருந்து நாம் ஒருவர் உண்மையில் அது உண்மையில் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். போகணுமுன்னே அப்படி ஒரு டேஷ் பண்ணும், தனியாக தான் போகும், உடனே அப்படி அது விலகி போயிடும். அது லைனில் போகிறது அது பாட்டுக்கு போகும், இது விலகி அப்படியே அந்த லைனில் போய் ஜாயின் பண்ணிக்கிடும். ஒன்றுக்கு ஒன்று சண்டையே இல்லை பிரியமானவர்களே. எறும்பிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்வோம். நம்ம சண்டை போட வேண்டாம், சோம்பலாக இருக்க வேண்டாம், சுறுசுறுப்பாக நம் கைகள் சுறுசுறுப்பாக காரியங்களை பார்க்கட்டும். சோம்பேறியாக தூங்கவே வேண்டாம், சுறுசுறுப்பு. ஒரு சின்ன எறும்பு அடுத்தவங்கிட்ட போய் யார்ட்டையும் போய் கேட்காது. அதுபோல் நாம் யாரிடமும் கேட்க வேண்டாம். நம் தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் சுறுசுறுப்பாய் நாம் கைகளில் வேலை செஞ்சு நாம் சம்பாதிப்போம், சேர்த்து வைப்போம். அந்த எதிர்காலத்துக்குன்னு இல்லை, அவசர தேவைக்காக சேர்த்து வைப்போம். மற்றவங்களுக்கு உதவுவோம், கூடி வாழ்வோம், ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்வோம். அந்த குட்டி எறும்பிடமிருந்து நாம் பெரிய விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இன்றைக்கும் கூட இந்த சின்ன ஒரு எறும்பு, ஆனால் அது நமக்கு பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அந்த இலையில கூட பார்த்தீங்களா, அது எப்படி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சு மேலே போகுது பாருங்கள். இந்த இலையிலேருந்து அந்த இலைக்கு போகணும். அப்போ அப்படி போகும்போது ஒரு இலையால் தாண்ட முடியாது ஒரு எறும்புனால். அப்போ அந்த எறும்பு ஒன்று மேலே ஒன்று ஜாயின் பண்ணி நீங்கள் அதை பாருங்கள், அது அவ்வளவு அழகாக ஒன்று மேலே ஒன்று தாங்கி அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் சார்ந்து போகுது. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ பழகிக்கொள்வோம், மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், மற்றவர்களை நம்மளை விட நாம் மதிக்க கற்றுக்கொள்வோம். God bless you.